கிறிஸ்தவர்கள் அன்பான்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, காரியத்தை வாய்க்கச் செய்யும் கர்த்தர். இந்த வருடத்தில் அவர் எந்தெந்த காரியங்கள்லாம் வாய்க்காமல் கிடக்கோ 2024 இருந்து காரியத்தை அவர் வாய்க்கச் செய்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, ஆசாரியர்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரியர்கள் என்னை தேடுனா நான் காரியத்தை வாய்க்க செய்வேன். உண்மையிலேயே சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போது நம்ம காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தேவனை தேட வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தொலைஞ்சி போன ஒரு பொருளை நம்ம தேடுறதா இருந்தால் எப்படி? நம்ம பையன் வீட்டை விட்டு காணாமல் போயிட்டான், அவனை தேடுறோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவன் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம், அவங்கள கேட்போம், இவங்களை கேட்போம், ஊராக போய் பார்ப்போம், ஃபோன் பண்ணி கேட்போம். இத்தனையோ நம்ம பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிள்ளையை காணுமேனு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு, இது எவ்வளோ பெரிய பிள்ளையை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ் பாருங்கள். ஒரு பொருள் தொலைஞ்சி ஒன்று காணாமல் போச்சுன்னா தேடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுபோல் நாம் தேவனை நாம் தேட வேண்டும். என்ன தேடணும்? வேதத்தை வாசித்து உபவாசித்து கர்த்தரை தேடுங்கள். உபவாசித்து கர்த்தரை தேடுங்கள். நாம் தேவனை தேடுறதுன்னா என்னன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் உண்மையாக நம்ம தேவனை தேடுறது. நானும் கடவுளை தேடுறேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் எனக்கும், வேதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற வாழ்க்கை வாழ முடியாது. மற்றவங்க நம்மளை பார்த்து, இவங்க கிறிஸ்தவங்கப்பா, இவங்க போய் இப்போ சொல்ல மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக சர்ச்சுக்கு போவாங்க, இவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாய் நாம் வாழ்கிறது தேவனை தேடுறது. தேவனை தேடினவங்க அப்படி தான் இருப்பாங்க. உண்மையாய் தேவனை தேடுறவங்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அநியாயமாக யார்ட்டையும் அடித்து பிடிச்சி சாமானை வாங்க மாட்டாங்க. கர்த்தரை தேடுறவங்க சண்டை போட மாட்டாங்க. சொத்துக்காக மெயினாக சண்டை போட மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுருவாங்க. யெகோவா ஈரே, நீர் பார்த்துக்கொள்வீர். வழக்கு இருக்குது, சொத்து வழக்கு இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்குது, ஆனால் பணம் நம்மகிட்ட இல்லை. அவங்க பணபலம் மிக்கவங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, வக்கீல் வச்சு வாதாடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி நான் உன்னை ரட்சித்து கொள்வேன்னு சொல்கிறார். அப்போது அந்த சத்தியத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழக்காட முடியாதுப்பா, நீர் தான் நியாயாதிபதி, நீர் தான் வழக்காடணும், நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், நீர் சும்மா இருங்கள், நான் யுத்தம் செய்கிறேன்னு சொன்னீங்களப்பா, இந்த காரியத்தில் நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பான்னு தேவனுடைய சமூகத்தில் நாம் இருதயத்தை ஊற்றி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருந்து அதனுடைய காரியத்திற்காக நம்ம இருக்கும்போது காரியம் கட்டாயம் வாய்க்கும், நிச்சயமாக வாய்க்கும். ஏன்னா எப்படினாலும் ஆளுகளை கொண்டு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். தாவீது ராஜாவோட அவரோட சண்டைகளில் நம்ம நிறைய பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஆண்டவர் யுத்தம் செய்யும்போது இவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு. ஒரு முறை சண்டை போட போகும்போது, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில காரியங்கள் ஒரு சில சண்டை போட போது அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டு செத்துடுறாங்க. அந்த எதிரிகள் செத்துட்டு ஓடிடுறாங்க. எரியோ கோட்டை அந்த இதை மூடி வச்சுருக்கிறதுல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படி இவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, அவங்க முழிச்சு பார்க்கும்போது அந்த எதிரிகள் படுத்திருக்கிற இடத்துல இப்படி முழிச்சு பார்க்கும்போது அந்த தண்ணிக்கு மேலே அந்த சூரியனுடைய இது வந்திருக்கும் போல், அந்த வெளிச்சம் அது செக்கச்சவேர்னு தெரிஞ்சிருக்கு. உடனே இவங்க பார்த்துட்டு ரத்த ஆறு ஓடுது, ஐயையோ என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க ஓடிடுறாங்க. ரொம்ப தைரியமாக ஓடிடுறாங்க. அதாவது அவர் செய்கிற செயல் ஆச்சரியமானது, நம்மளால் அதை கணிக்கவே முடியாது. அதனால் காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம கஷ்டப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. அவரிடத்துல நம்ம விட்டுட்டு, யெகோவா ஈரே அவரை பார்த்து கொள்வார், யெகோவா ஷம்மாவாக கூட இருப்பார், யெகோவா நிசி நம்மளை நடத்துவார், யெகோவா நிசி நமக்கு ஜெயம் கொடுப்பார், யெகோவா ரூவா நம்மை நடத்துவார்னு நம்ம தைரியமாக கர்த்தரை தேடும்போது நம் காரியங்கள் நிச்சயமாகவே வாய்க்கும். காரியத்தை வாய்க்க செய்வது யாருன்னு சொன்னால் கர்த்தர் தான்.
நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அவங்க கண்களில் ஒரு தயவு உண்டாகணும். அதை வந்து அவங்க இல்லை, ஆண்டவர் தான் அவங்க கண்களில் தயவு உண்டாகணும். நம்ம பிள்ளைங்களை கொண்டுட்டு போய் ஒரு கல்லூரியில் சேர்க்க போகிறோம். அப்போது ஆண்டவரே அவங்க கண்களில் தயவு உண்டாகணும்ப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம போய் நான் லஞ்சம் கொடுக்குறேன், நான் வந்து உனக்கு நான் சீட்டுக்கு நான் இவ்வளோ லட்சம் தரேன்னு கொடுத்தோம்னா அது பின்னாடி நமக்கு சரியாக வராது. ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த காரியம் வாய்க்கணும். இன்னொன்று, அவர் சித்தப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக காரியம் வாய்க்கும். அவர் சித்தத்தை மீறி கேட்கும்போது தடை போய்கிட்டே தான் இருக்கும். கர்த்தரை தேடுறது ஒன்று, அவர் சித்தப்படி. அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் சொல்கிறார், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அந்த காரியத்தில் ஜெயம் தராமல் இருப்பேனோ அப்படின்றார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம தான் ஆண்டவரோட பிள்ளை தானேன்னு அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், ஜெபிப்பார்கள். இரவும் பகலும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது. காரியம் வாய்க்க மாட்டேங்குது சில காரியங்கள். தேவனை கர்த்தரை தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு போகணும். ஒரு வாரம் கூட நம்ம தவறக்கூடாது. குடும்பமாக நம்ம வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அது நிச்சயமாக காரியத்தை வாய்க்க செய்யும். எங்கள் பாஸ்டர் சொல்வார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லைன்னா என்ன ஆகும்னா, கண்ட குப்பை உங்களும் உள்ளே வருவாங்க, குப்பையெல்லாம் மேலே வந்து விழுகும். மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா வெயில் உள்ள நம்மளால் உள்ளே இருக்க முடியாது. அப்படி அந்த குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் சாத்தானானவன் பலவிதமான சோதனைகளை இப்படி கொண்டு வந்துடுவான். அதுதான் அந்த உண்மை. அப்போ காரியம் வாய்க்காது. அவன் காரியம்தான் வாய்க்கும். அவன் கையில் வச்சுருப்பான். குடும்ப ஜெபம் மிக மிக அவசியமானது பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் 2024 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் நல்லா தான் இருக்கும், எனக்கு இவ்வளோ வருஷம் போச்சுன்னெலாம் நினைக்காதீங்க. பரவாயில்ல. எந்த காலத்துலேயும் எந்த நாள்லையும் நம்ம குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்து அதை நடத்தலாம். குடும்பமாக காலையிலையோ இல்லை சாயந்தரம் இரவு பொழுதுலையோ ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் முடியலை, உங்களால் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களோட அந்த ஆவியானவர் நடத்துகிற டைம் வரைக்கும் 2 பாட்டு பாடுங்க, ஒரு வசனம், ஒரு அதிகாரம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் வாசிங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்கள். மெயினாக நம்ம ஜெபிக்கும்போது நமக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களுடைய ஜெப குறிப்பை வைத்தும் தேசத்துக்காகவும் நாம் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் மெய்யாகவே காரியத்தை வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த 2025 நம்ம காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நாம் தேவனை தேடுவதில் நாம் தவறக்கூடாது. குடும்ப ஜெபம் பண்ணுவதில் நாம் தவறக்கூடாது. இரவும் பகலும் நாம் தேவனிடத்தில் நம் விண்ணப்பங்களை உபவாசித்து நாம் ஜெபிப்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபமே நம் வாழ்க்கையின் ஜெயம். அவருடைய சத்தியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படியணும். நிச்சயமாக இந்த 2025 அநேக காரியங்கள் வாய்க்கும். சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். God bless you.